தினமொரு வசனம். லூக்கா 16வது அதிகாரம் வசனம் 15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு விசுவாசி வெள்ளை உடைகளையே தெரிந்து கொள்வார். உபயோகிக்கும் கைப்பை, கைக்குட்டை, காலணிகள் யாவும் வெள்ளை நிறமாகவே இருக்கும். ஆனால் அவரை குறித்து ஒருவர், அவர் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கிறிஸ்தவர் என்றார். ஏனென்றால் அவருடைய தோற்றமெல்லாம் வெள்ளை நிறமாம். ஆனால் அவருடைய செயல்கள், குணங்கள் யாவும் கருப்பு நிறமாம். ஆம், இந்நாட்களில் பிளாக் அண்ட் ஒயிட் கிறிஸ்தவர்கள் ஏராளம். அவர்கள் வெள்ளை நிறம் போல தூய்மையானவர்களாக தங்களை தோன்ற பண்ண அதிக கவனமாயிருப்பார்கள். ஆயினும் அவர்களின் குணங்களும் மனநிலைகளும் வாழ்கின்ற விதங்களும் கருப்பாகவே இருக்கும். அகத்தில் கருப்பாய் இருப்பதை குறித்து கவலைப்படாமல் வெளியே வெள்ளையாக தோன்றுவதிலேயே அதிக நாட்டமாயிருப்பார்கள். வெள்ளையாக தோன்றுவதில் தவறில்லை. ஆனால் நம்மை வெள்ளை நிறத்தில் பார்க்கின்றவர்கள் நம்மை பார்த்து ஏமாற்றம் அடைகின்ற விதமாக ஒரு கருப்பான வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளும் சில செயல்களும் வெளிச்சமாக பிறருக்கு தோன்றும் போது நம்முடைய குணங்களும் நடத்தைகளும் இருளாக விளங்கி மற்றவர்களை அதிர்ச்சி அடைய செய்யக்கூடாது. சிலர் தங்கள் உடைகளையும் சரீர தோற்றங்களையும் அதிக பக்திக்குரிய தோற்றங்களாக மாற்றிட பிரயாசப்படுகின்றார்கள். ஆனால் தங்களின் உள்ளான வாழ்க்கை அதுபோன்று உண்மையான பக்தியுடையதாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்பதில்லை. அக்கால பரிசேயர்கள் தங்களுக்கு பக்தி தோற்றம் ஏற்படுவதில் அதிக கரிசனையாயிருந்தார்கள். அவர்களின் உடைகளும் செயல்களும் அவர்கள் வெள்ளை நிற பக்தர்கள் என்று கூறியது. ஆனால் கர்த்தரோ அவர்களின் உள்ளம் கள்ளத்தினாலும் கபடத்தினாலும் நிறைந்திருக்கிறது என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அதிகமாக கண்டிக்கப்பட்டவர்கள் பரிசேயர்களும் சதுசேயர்களுமே. ஏனென்றால் அவர்கள் வெளியே வெள்ளையாய் தோன்றி சுபாவங்களாலும் குணங்களாலும் கருப்பாயிருந்த பிளாக் அண்ட் ஒயிட் பக்தர்கள். நாம் எப்படி? ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான, உத்தமமான, உண்மையுள்ள மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.